இந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட்டாக வர 3 மோட்டார் சால்வ் ப்ராப்ளத்தையும் யூ கேன் டிசைன். ஃபஸ்ட்டு நீங்கள் மோட்டார் சால்வ் ஸ்டார்ட் பண்ண உடனே அவங்க கேட்கும் நியூ டிசைன் sizing அப்படின்னு. Do you want to apply sizing to all the new design அப்படின்னு கேட்கும். எஸ்ன்னு கொடுத்துருங்க. எஸ்ன்னு கொடுத்துட்டீங்க. இங்கே வந்து உங்களுக்கு என்னென்ன பேராமீட்டர்ஸ் ஆக்சுவலி கொடுத்துருக்காங்க பாருங்கள். என்னென்ன பேராமீட்டர்ஸ் உங்களுக்கு அங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் வோல்டேஜ் வந்து 415 வோல்ட் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா 415 வோல்ட் கொடுங்க. சிங்க்ரனஸ் ஸ்பீட் ஃபார் எக்ஸாம்பிள் 1500 கொடுக்குறாங்கன்னா 1500 கொடுங்க. ரோட்டர் ஸ்லிப் எதாவது கொடுத்துருந்தாங்க 3 அது மாதிரி எதாவது கொடுத்துருந்தாங்க அதை மாற்றுங்க. தென் நம்பர் ஆஃப் ஃபேஸஸ் 3, நம்பர் ஆஃப் போல்ஸ் சேஞ்ச் பண்ண சொன்னாங்க அப்படின்னா யூ கேன் சேஞ்சஸ் நம்பர் ஆஃப் போல்ஸ் 6 அப்படின்னா 6ன்னு கொடுங்க. தென் மேக்ஸிமம் வந்து வேறு என்ன கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டரோட டைப்ஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா யூ கேன் மென்ஷன் திஸ் ஸ்டேட்டர் டைப்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா எந்த டைப் ஆஃப் ஸ்டேட்டர் ரோட்டருடைய டைப்ஸ் கொடுத்துருக்காங்களோ அந்த டைப்பை மென்ஷன் பண்ணுங்கள். ஆக்சுவலி இங்கே எத்தனை நம்பர் ஆஃப் ஸ்லாட்ஸு, எத்தனை நம்பர் ஆஃப் பார்ஸு, ரோட்டார் பார்ஸு, எத்தனை நம்பர் ஆஃப் ஸ்டேட்டர் பார்ஸு அப்படின்றத சூஸ் பண்ணுங்கள். தென் அப்ளை. இப்போ நம்ம கொடுத்ததுக்கு எதுவுமே அங்கே சேஞ்ச் ஆகிடுச்சு. தென் கிளிக் ஓகே. இதில் இன்னொரு விஷயம், இப்போ நீங்கள் வந்து இல்லை நீங்கள் கொடுக்க வந்துட்டீங்க ரோட்டோட டீட்டெயில்ஸ் கொடுக்க வந்துட்டீங்க அப்படின்னா யூ கேன் டிசைட் ஹியர். இங்கே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ரோட்டோட டயாமீட்டர் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்றதை செக் பண்ணிங்க. அந்த டயாமீட்டர் வேணும் அப்படின்னா யூ கேன் சேஞ்ச் த டயாமீட்டர் அஸ் what are the values they are given. For example, if it is 65 you can change as 65. கொஞ்சம் தெரியுதா உங்களுக்கு? இன்னர் டயாமீட்டர் வேணும் அப்படின்னா you can change as 20 or 20. So based upon the requirements actually. ஸ்டேட்டரோட டெப்த்து எவ்வளோ வேணும், இதுதான் அந்த டெப்த்து. ஆக்சுவலி டெப்த்து வேணும் இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா யூ கேன் சேஞ்ச் த டெப்த். இன்க்ரீஸ் ஆகி பாருங்கள், இந்த டெப்த் இன்க்ரீஸ் ஆகிருக்கா. ஸோ தென் இஃப் யூ வாண்ட் டு சேஞ்ச் ஆங்கிள் அதை பேஸ் பண்ணி அந்த ஆங்கிள் சேஞ்ச் ஆகிடும். அது போல் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் டீத்தோ என்ன பேசிக் டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்கன்றத செக் பண்ணிவிட்டு அதை இங்கே கொடுங்க. தென் ஃபார் ஸ்டேட்டர் வைண்டிங் லைக் திஸ் ஸ்டேட்டர் வைண்டிங் என்ன எத்தனை பாத் வேணும், 2 நம்பர் ஆஃப் பார்த்தா பேரல் பாத் இருக்கா அப்படின்னு செக் பண்ணுங்கள். ஸோ அதை இங்கே கொடுங்க. தென் வேறு மெயினாக என்ன கொடுப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா ஸ்லாட்டுடைய திக்னஸ் ஆக்சுவலி கொடுப்பாங்க. தென் வேறு இம்பார்ட்டண்டான விஷயம் வைண்டிங் தான், லேப் வைண்டிங்கா இல்லை வேவ் வைண்டிங்கா அதை கொடுத்துட்டு இதை நீங்கள் வந்து என்ன பண்ணால் போதும் அப்படின்னா இப்போ சார்ட்ஸில் நீங்கள் ஆக்சுவலி பார்த்துடலாம். இது நீங்கள் வந்து பேசிக்காக ஒவ்வொரு இதுக்குமே நீங்கள் என்ன பண்ணலாம், சேஞ்ச் பண்ணலாம். அதுபோல் பார்த்தீங்க அப்படின்னா இல்லை நான் புதுசாக வேறு எதுவும் மாடல் வந்து வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன மோட்டர் கேட்டுக்கலாம் பாருங்கள். இண்டக்ஷன் மோட்டரா, பிரஷ்லெஸ் டிசி மோட்டரா, இல்லை டிசி மோட்டரா. ஆக்சுவலி நீங்கள் பேஸ்ட் ஆன் உங்களோட சிங்க்ரனஸ் மோட்டர் கேட்டாங்கன்னா யூ கேன் கோ ஃபார் பிரஷ்லெஸ் டிசி மோட்டர் கொடுத்துட்டு ஓகே கொடுங்க. இங்கேயும் அதே தான் ஃபஸ்ட்லேருந்து கேட்கும். என்ன கேட்கும் அப்படின்னா புதுசாக டிசைன் கேட்கும். இப்போயும் அதே தான், ஃபஸ்ட்டில் நான் சொன்ன மாதிரியே தான். இப்போ பிரஷ்லெஸ் ஃபஸ்ட்டு பார்த்தது இண்டக்ஷன் மோட்டருக்கு, இப்போ பார்த்தது சிங்க்ரனஸ் மிஷினுக்கு. ஸோ இங்கேயும் எஸ் கொடுத்துட்டு we can change here. சப்ளை வோல்டேஜ் எவ்வளோ 415னா 440 அப்படின்னா 440. டேட்டா ஸ்பீடு வேணும் அப்படின்னா 1800னா 1800. ஸோ நம்பர் ஆஃப் டிசைன்ஸ் பேஸ்ட் ஆன் நம்பர் ஆஃப் போல்ஸ், நம்பர் ஆஃப் ஸ்லாட்ஸ் எல்லாத்தையுமே கொடுத்துட்டு லைக் ஓகே சேஞ்ச் ஆகும். இப்போ நான் அங்கே கொடுத்ததுக்கு ஏற்ற மாதிரி இப்போ எனக்கு வந்து நம்பர் ஆஃப் போல்ஸ் 4 கொடுத்துருந்தேன். நம்பர் ஆஃப் போல்ஸு ஆக்சுவலி நம்பர் ஆஃப் ஸ்லாட்ஸ் எத்தனை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா 12. ஸோ பேஸ்ட் ஆன் 1 2 3
4 5 6 7 8 9 10 11 12 ஸ்லாட்ஸ் கிடச்சிச்சு. ஸோ நீங்கள் என்ன டிசைன் கொடுக்குறீங்களோ அந்த டிசைனுக்கு உங்களுக்கு அங்கே கிடைக்கும். தென் நீங்கள் ரிசல்ட்ஸ் பார்க்கணும் அப்படின்னா யூ கேன் saw the ரிசல்ட்ஸ் ஹியர். ரிசல்ட்ஸில் போனீங்க அப்படின்னா அவங்க என்ன கேட்குறாங்க பாருங்கள், கரண்ட் கேட்குறாங்களா இல்லை டார்க் கேட்குறாங்களா. பட் கரண்ட்னா வியூ ரிசல்ட்ஸ். இங்கே கீழே ரன் ஆகிட்டு இருக்கும், அதுக்கு முடித்தோடனே தான் உங்களுக்கு ரிசல்ட் வரும். இந்த மாதிரி இதெல்லாம் ஏன் பண்ணுறோம் அப்படின்னா ஒரே ரீசன் தான். ஆக்சுவலி கம்பெனிஸில் பார்த்தீங்கன்னா உட்காந்து ஒவ்வொரு தடவையும் ஸ்டேட்டர் ரோட்டர் போல்ஸு டயாமீட்டர் எல்லாத்தையுமே அவங்க உட்காந்து வரைஞ்சிட்டு இருந்தாங்கன்னா இட் டேக்ஸ் டைம். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா they will just change the values and they will find out the results. லைக் லாஸஸாக இருக்கட்டும், இல்லை டெம்பரேச்சர் ரைஸாக இருக்கட்டும், அதனுடைய ஃப்ளக்ஸட் அதனோட ஃப்ளக்ஸாக இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா அதனுடைய கரண்ட் வேல்யூஸ் நமக்கு வந்து கிடச்சிருக்கு கிராஃபாக. இந்த கிராஃபை நீங்கள் வந்து ஒரே ரிப்போர்ட்டாக மாற்றணும் அப்படின்னா ஆட்டோ ரிப்போர்ட் கொடுத்துருங்க. ஃபைனலாக ஆட்டோ ரிப்போர்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஃபஸ்ட்டு ஆட் ஆகிடும். ஸோ இது வந்து நீங்கள் என்ன ஹெட்டிங் கொடுக்குமோ அந்த ஹெட்டிங் கொடுத்துலாம், அது இங்கே சேஞ்ச் ஆகும். இதுதான் இந்த ஹெட்டிங்கிறது. ஸோ கொடுத்துட்டு ஆட் பண்ணிவிடுங்க. தென் நீங்கள் வந்து டார்க் வெர்சஸ் ஸ்பீட் பார்க்கணும் அப்படின்னா லைக் வித் த சேம் திங் டார்க் வெர்சஸ் ஸ்பீட் கொடுத்துட்டு வியூ ரிசல்ட்ஸ். இந்த மாதிரி எந்த பேராமீட்டர் அவங்க கேட்குறாங்க பாருங்கள், அந்த பேராமீட்டரை கிளிக் பண்ணிவிட்டு வியூ ரிசல்ட்ஸ் கொடுங்க. என்னுடைய டார்க்கோட கேரக்டரிஸ்டிக்ஸ் கிடைச்சிருக்கு, டார்க் வெர்சஸ் ஸ்பீட் கேரக்டரிஸ்டிக்ஸ் கிடைச்சிருக்கு. லைக் இஃப் யூ வாண்ட் டு ஃபைண்ட் அவுட் த லாஸஸ் ஆஃப் தெர்மல் அனாலிசிஸ் அதை கொடுங்க. உங்களுக்கு என்ன கொஷின் கேட்குறாங்களோ அதை கொடுத்துட்டு ஃபைன் கொடுத்துருங்க. இதுவுமே ஆட் டு ரிப்போர்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இதுவுமே என்ன ஆகிடும், ஆட் ஆகிடும். தென் யூ கேன் சி பிரிண்ட் ரிவ்யூ. ஆக்சுவலி இப்போ நீங்கள் கொடுத்தது இப்போ நீங்கள் நம்ம ரெண்டு விஷயம் கொடுத்துருந்தோம். ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட் பார்த்துருந்தோம். தென் வி saw the டார்க் அண்ட் ஸ்பீடு கேரக்டரிஸ்டிக்ஸ். இதில் நம்ம பிரிண்ட் எடுத்து கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளோட அவுட்புட் கன்ஃபார்ம். தேங்க்யூ.